ஐபிஎல் 2026ல இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே விசஸ் ஆர்சிபி மேட்ச் வந்து 2வது மேட்சாக வந்து நடந்தது. இதில் டாஸ் வின் பண்ண சிஎஸ்கே தப்பான முடிவு எடுத்தாங்க. சிஎஸ்கே கேப்டன் அவருக்கு வந்து கேப்டன்சி சரியாக வரலை. அதை வந்து ஒத்துக்கணும். ஜாமி ஓவர்டன் கிட்ட இருக்க ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி கூட அவர்கிட்ட இல்லை. ருத்துராஜ் கிட்ட அவர் ப்ரெஷர்னால அடிக்கலையா என்ன தெரியல. ஆர்சிபியில் எல்லாருமே அடித்தாங்க. ஓப்பனர்ஸ் முதற்கொண்டு மிடில் ஆர்டராக இருக்கட்டும், மிடில் ஆர்டர் விளையாட கூட விடலை. அந்தளவுக்கு வந்து ஆர்சிபி பேட்ஸ்மேன் வந்து ஃபயராக இது பண்ணாங்க. அவங்க பேட்டில் பட்ட எல்லா பாலுமே வந்து பவுண்ட்ரிக்கு மேலே போச்சு. எதுவுமே வந்து இது அவுட் ஆகுமா அப்படின்ற மாதிரியெல்லாம் எதுவுமே அடிக்கலை. எல்லாமே சிக்ஸராக போச்சு. இவங்க பண்ணுற ப்ராக்டிஸ் சென்னை பண்ணுறதுலையா என்னன்னு தெரியல. இவங்க பார்த்தீங்கன்னா 20 ஓவர் முடிவில் 250 ரன் அடிச்சிருந்தாங்க. 3 விக்கெட் இழப்புக்கு 251 அப்படின்ற இலக்கோடு இறங்கினவங்க இப்படியா இறங்குவாங்கன்ற மாதிரி தான் ருத்ராஜும் சஞ்சு சாம்சனும் வந்து நடந்துக்கிட்டாங்க. ஏன் அப்படி போடுறாங்கன்னு தெரியல. ஆயுஷ் மாத்ரேவை தான் நம்ம பெருசாக நம்பியிருந்தோம். அவரும் வந்து இன்றைக்கி ஒன்றுமே பண்ணாமல் வந்த பாலே கிளம்பிட்டார். அதுக்கடுத்து தான் பார்த்திங்கன்னா எப்பவும் போல் தன்னுடைய ஃபயரி இது வந்து சர்ஃப்ராஸ் கான் விளையாடுறாரு. இவர்கிட்ட இருக்க அந்த ஒரு ஃபைட்டிங் இது கூட வேறு யார்கிட்டையுமே இல்லை அப்படின்னு சொல்லலாம். அவர் சிஎஸ்கேக்காக தன்னுடைய முதல் அரைசதத்தை வந்து பதிவு பண்ணார். அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். அதே போல் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா குருணல் பாண்டியா நல்லா பவுலிங் பண்ணாலும் சிஎஸ்கே ஃபேன்ஸையும் வந்து இரிட்டேட் பண்ணுற மாதிரி நிறைய நடந்துக்கிட்டாரு. அதுக்கடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா நல்லா ஆடிட்டு இருந்த சர்ஃப்ராஸ் கானும் வந்து ஒரு ஸ்பின் குருணல் பாண்டியா ஓவரில் வந்து ஏறி அடிக்க வந்து அவுட் ஆகி போயிட்டார். அதுக்கடுத்ததாக பார்த்திங்கன்னா இவர் ஃபஸ்ட் மேட்ச்சில் 17, 2வது மேட்ச்சில் 32, 3வது மேட்ச்சில் 50 ரன் அடிச்சிருக்காரு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஜாமி ஓவர்டன் அவரால் என்ன பண்ண முடியுமோ செம ஃபைட்டிங் நாக் ஒன்று கொடுத்து 43 வந்து அடித்தார். அவருக்கும் நம்ம வாழ்த்துக்கள். அதே போல் பிரசாந்த் வீர் வந்து தனியாக எடுத்தாங்க அப்படின்ற ஒரு நாக்கை வந்து இன்றைக்கி ஆடினார். அவருக்கும் வாழ்த்துக்களை சொல்லுவோம். பட் கார்த்திக் சர்மா அவரை இன்னும் காட்டணும். ருத்துராஜ் வந்து கேப்டன்சியே வேண்டாம் அப்படின்ற மாதிரி விலகிடணும் அப்படின்றது தான் எல்லாருடைய இதுவாக இருக்குது. விளையாடலாம் கூட பரவாயில்ல, ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்க ஒரு கேப்டனாக வந்து போடுங்க. அவருக்கு பவுலிங் ரொட்டேஷன் கூட வரலை அப்படின்றது தான் வந்து எல்லோரும் அட்மிட் பண்ணி ஆகணும். அடுத்தடுத்த மேட்ச் தோனியை நம்பி இருக்கணும் அப்படின்னா இந்த டீமே எதுக்கு அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. சிஎஸ்கே ஃபேனுக்குலாம் வந்து பார்க்குற ஒரு இன்ட்ரெஸ்ட்டே போயிடுச்சுன்னு சொல்லலாம், இன்க்ளூடிங் மீ. ஸோ அடுத்த மேட்ச்சில் நம்ம வந்து பார்க்கலாம். அது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம்.